ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த வயக்காட்டிலலாம் ஊமச்சி கிடக்கும். இதுக்கு வந்து ஊமச்சி நத்தையோட சின்ன சைஸு. இது வந்து உடல் சூட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. எங்கள் ஏரியாவில் வந்து இதை ஊமச்சி சொல்லுவாங்க. சில ஏரியாவில் நத்தை, வயல் நத்தை சொல்லுவாங்க. இது வந்து 90s கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. மழை டைமில் கிராமங்களில் விவசாயிங்களுக்கெலாம் அந்தளவுக்கு வேலை இருக்காது. அந்த டைமில் கொஞ்சம் சாப்பாடுக்கே கஷ்டப்படுற டைமில் நாங்களாம் இந்த மாதிரி தான் சாப்பிட்டு வளர்ந்தோம். இது எத்தனை 90s கிட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க, யாரெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இது வந்து உடல் சூட்டை ரொம்ப நல்லா தணிக்கும். உடல் சூட்டை தணிக்கும். மூலம் பைல்ஸ் சொல்லுவாங்கள்ல, பைல்ஸ் இருக்கிறவங்க வந்து இதை எடுத்துக்கலாம். அது சீக்கிரமே சரியாயிரும். அதுக்கப்புறம் இந்த லேடிஸ்க்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும்ல, அவங்கெல்லாம் இதை எடுத்துக்கலாம். அது வந்து ஈஸியாக க்யூர் ஆகிரும். உங்கள் கிராமங்களில் இது கிடச்சதுன்னா, இப்போ உள்ளவங்களுக்கு இதோட அருமை தெரியலை. கிராமங்களில் இப்போது உள்ள ஜென்ரேஷனுக்கு இது கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக சமைச்சி சாப்பிடுங்க. சமைச்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னா, இந்த நத்தையோட முன் ஷேப் வாய் வந்து இப்படி இருக்கும். பின்னாடி வந்து 3 அடுக்கில் இருக்கும். இதில் இருக்கிற குட்டியாக ஃபஸ்ட்டு வந்து 2 அடுக்கு இருக்கும். அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அப்படின்னா தான் நம்ம இந்த சைடு வழியாக இப்படி தட்டும்போது உள்ளே இருக்கிற கறி வந்து வெளியே வரும். இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த 2 அடுக்கை கட் பண்ண இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். இது பின்னாடி இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சு வேக வச்சு எடுங்க. இது நல்ல ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சா அந்த கறி வந்து தன்னாடி வெளியே வந்துடும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை க்ளீன் பண்ணி நல்லா வேக விடுங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேகட்டும். வெந்தால் தான் இந்த கூட்டிலேருந்து இந்த கறி வந்து வெளியே வரும். சரி, இப்போ இது கூட ஒரு 2 கொத்து அளவுக்கு முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் இந்த குழம்போட வாசனை, அந்த வாக்கியங்கிற தண்ணியோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 20 காணு வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. அவ்வளோதான், வத்தல் நல்லா வறுபட்டுருச்சு. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் 2 சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பெருஞ்சீரகம் தான் வாசனையே, அதனால் பெருஞ்சீரகம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இது நல்ல பொன்னிறமாக, அந்த சீரகமும் சின்ன சீரகமும் பெருஞ்சீரகமும் நல்ல பொன்னிறமாக வறுபட்டோடனே இறக்கிடலாம். இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க, ஆறட்டும். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசி தான். நல்ல பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அரிசியை. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரிசி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வறுத்த அரிசி, வத்தல், அந்த ஜீரகம் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே ஒரு 3 துண்டு தேங்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த அரிசி எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமா 2வது இந்த தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சிட்டு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த அரிசி, ஜீரகம் அதெல்லாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா மசாலாவையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 துண்டு அளவுக்கு நான் ஏற்கனவே காட்டியிருந்தேன், அந்த 2 துண்டு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10 காணு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். அப்போ தான் இது நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், தேங்காவை இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்காம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இறக்கிடலாம். நம்ம அரிசி போட்டு வேக வச்சோல்ல, அது நல்லா இந்த அளவுக்கு கட்டியாகி வரும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஊமிச்சி குழம்பு வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இறக்கிடலாம்.
நம்ம அரிசி போட்டு வேக வச்சோல்ல அது நல்லா இந்த அளவுக்கு கட்டியாகி வரும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட எங்கள் ஏரியாவில் வந்து இதை ஊமச்சி சொல்லுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட ஊமச்சி குழம்பு வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.